Coimbatore South, a key urban constituency in Tamil Nadu's Kongu belt, has been an AIADMK bastion which came in handy in 2021 for its ally BJP's winning candidate. But this time there's V. Senthil Balaji, the former minister in the MK Stalin government, who has been fielded by the ruling DMK away from his time-tested turf in central Tamil Nadu. His candidature is seen as a strategic move by the DMK to make significant inroads into the Kongu belt in western Tamil Nadu. Coimbatore South is an industrial and commercial hub, and voters are from diverse backgrounds: traders, small-scale industrialists, professionals, and middle-class citizens. Being part of Coimbatore city, this assembly constituency has its share of civic concerns: traffic congestion, supply of drinking water, waste management, and infrastructure gaps. V. Senthil Balaji says he will take up these issues with the Chief Minister when the next Tamil Nadu government is formed. பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்தித்து ஆதரவுகளை கேட்ட பொழுது தொழில் முனைவோர்கள் சொன்ன கருத்துக்கள் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அவர்கள் வியந்து முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் அரசினுடைய பங்கு முதலமைச்சருடைய பங்கையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக பாடுபடுவேன் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எதிர்கட்சியினுடைய விமர்சனங்களை பற்றி நான் முன் வச்சதில்லை. நாங்க என்ன செய்வோம், என்ன செஞ்சிருக்கிறோம், எங்க முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இனி என்ன செய்வாங்க அப்படிங்கறத சொல்லி தான் வாக்கு கேட்பேன். அது மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறுவது என்னுடைய கடமை. அதை நான் ஆரம்பத்திலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து செய்வேன். The opposition AIADMK has shifted its MLA Amman K. Arjunan from the Coimbatore North seat to contest from the Coimbatore South constituency. Amman K. Arjunan claims AIADMK's track record of serving the people will help him sail through in the known turf that he had represented in the past. சுத்தமான குடிநீர், சுகாதாரமான நல்வாழ்வு, ரோடு, ஆரோக்கியமான ரோடு கொடுப்போம். மக்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லாமல் எங்களுடைய எடப்பாடியார் அவர்களும் வேலுமணி அவர்களும் இந்த கோவைக்கு செய்த எண்ணற்ற திட்டங்களை வைத்தே நான் அதை மீதி இருக்கிற திட்டங்களை நாங்கள் செய்து முடிப்போம் என்று கேட்டிருக்கேன். In the three-cornered contest, Tamil superstar Vijay's party, Tamilaga Vetri Karagam, has picked V. Senthil Kumar as its candidate, who says he will focus on the sustenance of civic workers who live here and also on local urban issues. மகளிர் சுய உதவிக்குழுவை எப்படி நம்ம அவங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு எந்த வகையில் நன்மை பண்ண முடியுன்றதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வாகன நெரிசல் குறைபாடு, பார்க்கிங் ஏரியா வசதி அது இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் ஒரு திட்டம் வகுத்து அதுக்கு உண்டானது செய்ய போகிறோம். துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அவங்களோட வேலைகளை பர்மனன்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும், காலை சிற்றுண்டி அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், மாலை மதிய உணவு, மாலை டீ காஃபி இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், சம்பள ஊதிய உயர்வு எப்படி அவங்களுக்கு பராமரித்து கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தை யோசிச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன வழின்றதை அதை யோசிச்சு பண்ணணும். Coimbatore South is a mix of commercial hubs and residential areas with a diverse demographic that impacts politics in the Kongu region. It now remains to be seen what shape and color politics will take here after the triangular contest on April 23rd in the single-phase Tamil Nadu Assembly election. Votes for all seats will be counted on May 4th.